இந்தியா சுதந்திரம் பெரும் சூழலிலே இந்திய தேசமானது இரண்டாக பிரிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள பகுதியை பாகிஸ்தானாகவும் மற்ற பகுதியை இந்தியாவாகவும் பிரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நெருக்கடியான காலகட்டம். அந்த சூழ்நிலையிலே அநேக இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் நோக்கியும் அநேக இந்துக்கள் இந்தியாவை நோக்கியும் வந்து கொண்டார்கள். ஆகவே மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டது. இறுதியாக ஜின்னாவுடைய சூழலை மையமாக கொண்டு பாகிஸ்தான் தனியாகவும் இந்தியா தனியாகவும் பிரிந்தது. ஆனால் இந்தியாவிலே அநேக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அவர்கள் பாகிஸ்தான் போக விரும்பவில்லை. நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம், ஆனால் இஸ்லாமியர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று இருந்து கொண்டார்கள். அப்பொழுது ஒரு எண்ணம் வருகிறது, இஸ்லாமியர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வேண்டும். ஆகவே முஸ்லீம் லீக் என்று சொல்கிற கட்சியை உருவாக்கி கொள்ளும் என்று அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கட்சியை உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 2.3% கிறிஸ்தவர்கள். அவர்களும் கேட்கிறார்கள், நாம் ஏன் கிறிஸ்தவ லீக் என்று சொல்கிற ஒரு கிறிஸ்தவ கட்சியை உருவாக்கக்கூடாது? நாம் துன்பப்படாதபடிக்கு பிரச்சனைகள் வந்தால் நம்முடைய சாலிடாரிட்டியை காண்பிப்பதற்காக ஏன் கிறிஸ்தவ லீக் என்று சொல்கிற ஒரு கட்சியை உருவாக்கக்கூடாது என்ற எண்ணம் வந்தது. அப்பொழுது கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். நாம் கிறிஸ்தவ லீக் என்று ஒரு கட்சியை உருவாக்கி நம்முடைய உரிமைக்காக குரல் எழுப்புவது நியாயமா என்று சிந்தனை உருவானது. இறுதியாக கிறிஸ்தவ தலைவர்கள் சொன்னார்கள், நம்முடைய கிறிஸ்தவம் என்பது தனக்காக வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை, மாறாக மற்றவர்களுக்காக வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவனவன் தனக்கானவள் அல்ல, பிறனுக்கானவளையே நோக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்காக நம்முடைய உரிமைக்காக மாத்திரம் ஒரு கட்சியை உருவாக்குவது தவறு என்ற ஒரு முடிவு எடுத்து அன்று கிறிஸ்தவ லீக் என்று சொல்கிற ஒரு கட்சி என்பது உருவாகவில்லை.